இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. ராமநாதபுரம் நகரில் செயல்பட்டு வந்த அரசு தலைமை மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு 5 தளங்களில் பல்நோக்கு சிகிச்சை மையமாக செயல்படுகிறது. இங்கு ராமநாதபுரம் சுற்றுவட்டாரங்களிலிருந்து உள் மற்றும் புற நோயாளிகளாக தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெறுகின்றனர். நேற்றிரவு 11:30 மணியளவில் 2வது மாடியில் உள்ள இன்வெர்டர் அறையில் திடீரென ஏற்பட்ட மின்கசிவால் தீ பற்றியது. மின் வயர்கள் எரிந்து புகை கிளம்பியதால் 2வது தளம் முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. அங்குள்ள ஆண்கள் பெண்கள் வார்டில் சிகிச்சை பெற்று வந்த அறுவை சிகிச்சை நோயாளிகள் மூச்சு திணறலால் அலறினர். அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். அங்கு வந்த போலீசார், மருத்துவமனை ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் டார்ச் லைட் மற்றும் அவசர விளக்குகளை பயன்படுத்தி 2வது, 3வது மற்றும் 4வது தளத்தில் இருந்த 200க்கும் மேற்பட்ட நோயாளிகளை ஸ்ட்ரெச்சர் பயன்படுத்தியும் கையில் தூக்கிக் கொண்டும் முதல் தளத்துக்கு அழைத்து சென்றனர். செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சில நோயாளிகளுக்கு முதல் தளத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மற்ற நோயாளிகளுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். அதிர்ஷ்டவசமாக கரும்புகையில் சிக்கிய நோயாளிகள் உயிர் தப்பினர். பின்னர் அங்கு வந்த ராமநாதபுரம் தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். ராமநாதபுரம் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் கலோன், மாவட்ட எஸ்பி சந்தீஷ் இருவரும் தீப்பற்றிய இன்வெர்டர் அறை, நோயாளிகள் அறைகளை பார்வையிட்டு சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். இன்றைக்கி அரௌண்ட் 11:15 ஒரு செகண்ட் ஃப்ளோர் நம்ம மெயின் பிளாக்ல ஒரு ஷார்ட் சர்க்கியூட்கான பேனல் ரூமில் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகி, ஸோ அதில் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஃபயர் வாஸ் டேக்கிங் கேர். மீன்வாயில் எஸ்பி அண்ட் அதர் ஃபயர் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ ஸ்பாட்டில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் ஒரு குறிப்பிட்ட 2 ரூமில் தான் புகை ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. பட் பேஷண்ட்ஸ் சேஃப்டிக்கான 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் உள்ள இருக்கிற பேஷண்ட்ஸ் இந்த ஹாஃப் பிளாக்ல எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் மாற்றி பிளாக்ல ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் சேஃபாக இருக்காங்க. இப்போது ஒன்றா ஒரு ஃப்ளோரை செக் பண்ணி நம்ம திரும்பி ரீசார்ஜ் கொடுத்துட்ருக்கோம். ஃபயர் இப்போது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அரௌண்ட் 40 to 50 பேஷண்ட்ஸ் இங்கே 3rd 4th ஃப்ளோரில் இருந்தாங்க. அவங்க வெளியே எடுத்துட்டு 2 பேஷண்ட்ஸ் ஐசியூவில் இருந்தாங்க. அவங்க சிமாக் வார்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். கேஷுவலிட்டி ஒன்றும் இல்லை, இந்த ஃபயருக்கான கேஷுவலிட்டி ஒன்றும் இல்லை. திடீரென்று எதிர்பாராத விதமாக ஸ்மோக் மட்டும் வெளியே வந்தது. ஃப்ரம் இபி panel room situated in the 2nd floor of new building, which is near the office building. Fire service and district administration were alerted immediately. Fire service and police personnel immediately came. Smoke was managed with automatic emergency water sprinkler and handheld fire extinguisher. Respected district collector, RDO, district fire officer, VWD civil, electrical engineers, all were on the spot along with RMO, ARMOs, deputy superintendent and other duty doctors and staffs. Initially, the power shutdown was done for safety reasons. All the patients were shifted from that building to the other areas where all the staffs and paramedicals were deployed. Now all are safe, no casualties. Situation is under control. Emergency Thai ward is fully functional now with UPS and generators. Around 300 patients. இல்ல ஓல்ட் பில்டிங்ல இல்ல இருக்கு ஆல்ரெடி இருக்கு. ஐசியூ மாத்திருக்கோம்னா இருக்கு இப்ப யாராவது மோசமான கண்டிஷன் இருக்காங்களா? இல்லங்க, 2 பேஷண்ட் வென்டிலேட்டர்ல இருக்காங்க. அவங்க அந்த வென்டிலேட்டரோட வச்சு இங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கோம்.
வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. பவர் போர்டு பேனல் ரூம் இருக்கு இல்லையா, அது அந்த ரூம்ல மின் கசிவு ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். என்னன்னு இன்னும் அவங்களே கண்டுபிடிக்கல. தேர் லுக்கிங் இன்டு பெரிய இட். அளவுல புகை வந்த உடனே தெரியும். இல்ல லைட்டா புகை வந்த